இதுவரை காட்டில் நிலவாக சிரித்தேன், இப்போதுதான் உங்கள் வீட்டில் வீதியில் நிலவாக சிரிக்க வந்திருக்கிறேன். இதுவரை பாறையில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்தேன், இப்போதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நன்சை வயலில் விதையாக வந்து நான் விழ வந்திருக்கின்றேன். தேரோடும் வீதியில் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிற இந்த மகாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக உங்கள் முன்னால் அண்ணன் ரெங்கசாமி அவர்களால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்தை நானும் பார்த்ததில்லை. நான் இதுவரை ஒரு கூட்டத்தை தான் ஆதரித்து பேசிக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தோட்டத்தை ஆதரித்து பேச திருவையாற்றுக்கு வந்திருக்கிறேன். தனி மனிதனுடைய தலையிடத்தை தீர்மானிப்பது எப்போதும் பிரம்மாதான். ஆனால் தமிழகத்தின் தலையிடத்தை தீர்மானிப்பது எப்போதும் எங்கள் அம்மாதான் என்பதை சொல்லத்தான் உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் மிகவும் மதிக்கிற ஒரு கவிஞன் சொல்லுகிற கவிதையை உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இது கவிதை பிறந்த மண், இது திருமறை பிறந்த பூமி. இந்த பூமி புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமையங்கி அறிவழிந்து ஐமேருந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதர் மழையென்றெஞ்சி சிலமந்து அலமந்து உயிர் பார்க்கும் திருவையாரே என்று அப்பர் சுவாமிகள் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம். உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த கவிஞன் அந்த கவிதை 2 கண்ணியை சொல்லிவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான். கொல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆறாரோ சனியனே தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உருப்போடு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், கடைசியாக எல்லோரும் முகம் பார்த்துக் கொள்ளுங்கள் மயானங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் ஓடுங்கள் ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எங்களை எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்க அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஐயா குளிக்கிறார் தொலைபேசி அதிகம் கேட்ட வார்த்தைகள், அப்பா கோபமாக இருக்கிறார் குழந்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்டவழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிதையை முடித்து விடுகிறான் கவிஞன். நான்கில் சம்பத் தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் இந்தியாவின் பிரதமர் இனிமேல் எங்கள் அம்மாதான் என்பதுதான் இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தை. அதற்கு வடிவம் தர வேண்டிய காலம், அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் உங்களையும் என்னையும் நெருக்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் திருவையாற்றில் கூட்டம். என் பெருமைக்குரியவர்களே, ஏந்த வேண்டிய ஆயுதங்கள் எது? 6000 மைல்கள் நடந்து 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாம்பல் மேடாக்குவதற்கும் நவசீனாவை உருவாக்குவதற்கும் நடந்து வந்தானே மாவோ என்கிற மகத்தான தலைவன். அவன் சொன்னான் ஏந்த வேண்டிய ஆயுதங்கள் எதுவென்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் என்றார். அம்மாதான் பிரதமர் என்று எதை வைத்து சொல்லுகிறார்? எதிரிகள் அதை ஒப்புக்கொண்டார்கள். சாய்ந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கின்ற டெல்லி பட்டணத்தில் தேசிய வளர்ச்சி மன்ற